அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசினருக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, 9இல் குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள். மனதளவில் புதிய தைரியம் உண்டாகும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது. பண வரத்து திருப்தியாக இருக்கும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். திறமைக்கான மதிப்புகள் மாறுபட்ட விதத்தில் கிடைக்கும். தாங்கள் பாராட்டப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல் வேண்டும். பெண்கள் கணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுதல் கூடாது. கணவர் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சமரசமாக இருத்தல் வேண்டும். வீண் வம்பினை வளர்த்தல் கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை, பேச்சுக்கு பேச்சு பேசக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கடினமான சில பணிகளை தனி ஆளாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியங்களை தாங்கள் எளிதில் முடிப்பீர்கள். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிலும் வேகத்தை விட விவேகம் நல்லது. நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். தந்தையாரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் சிலருக்கு மறையலாம். ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சனி சாதகம். அதனால் சுப பலன்கள் அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். பொருளாதார உயர்வு பெறும். சேமிப்புகள் நீடிக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். எதிர்கால அச்சம் விலகும். குருவின் பார்வையால் ராசி பலம் பெறுகிறது. சுப பலன்கள் அதிகரிக்கும். தைரியமும் புத்திசாலித்தனமும் கை கொடுக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். இடமாற்றம் விரும்பியபடி நடக்கும். சிலருக்கு வீடு கட்டும் யோகம் உண்டு. சில இடம் வாங்கி போடலாம். தொழில் முயற்சிகள் திருப்பு முனையை தரும். வணிக விரிவாக்கம் கை கொடுக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் தடையில்லாமல் தங்களுக்கு கிடைக்கும். நெருக்கடிகள் குறையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சகோதர ஒற்றுமை குறையலாம். யாரிடமும் வீண் விரோதம் பாராட்ட வேண்டாம். சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே பிறர் ஏமாற்றுவார்கள். அதிக வேலை பளு இருக்கும். ஓய்வு அவசியம். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. அபிப்பிராயம் சொல்வதில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். உங்கள் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். தாங்கள் நல்ல விதமாக பேசினாலும் அதனை சிலர் தவறுதலாக புரிந்து கொள்வர். அதனால் மன உளைச்சல் வரும். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படியுங்கள். நன்மைகள் பிறக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.